بسم الله الرحمن الرحيم طويل الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب الشوق يبقى في اغترابي فقير في الحياة من الصحاب ومن يأمنك يا دنيا الدواهي تدوسين المصاحب في التراب وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى பெரிய சிந்தனைகள் செய்யாமல் பெரிய பெரிய ஐடியாக்களை எடுக்காமல் போக வேண்டும் என யாராவது நினைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் அவருக்கு பொருளாதாரத்தையும் கொடுக்கலாம், முன்னேற்றத்தையும் கொடுக்கலாம். அவருடைய இந்த உலக வாழ்க்கை அதனால் பெரிதாக பாதிக்கப் போவது இல்லை. அதனால் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சிந்தனை செய்யாமலா இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்? நாங்கள் சிந்தனை செய்யாமலா பொருளாதாரத்தில் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம்? நாங்கள் சிந்தனை செய்யாமலா எனது குடும்பம் இந்த அடிப்படையில் இருக்கிறது? நான் சிந்தனை செய்யாமலா இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா கெட்டவர்களுக்கும் அழகான வாழ்க்கை இந்த உலகத்திலே கொடுப்பான். நல்லவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா சில வேளை உருக்குலைத்து சோதிப்பான். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க வாய்ப்புண்டு. எனவே முதலாவது ஒரு அடிப்படையாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிந்தனை என்பது, யோசித்தல் என்பது இந்த உலகத்தில் இஸ்லாம் தூண்டுவதெல்லாம் அற்பமான சொற்பமான ஒரு குறுகிய கால எல்லை கொண்ட வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு நிரந்தரமான, நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை கண்டுகொள்வதற்கும், என்பதை உளரீதியாக உணர்ந்து கொள்வதற்கும், அதன் பால் நடப்பதற்குமான ஒரு தூண்டுதலாகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் அடிக்கடி சிந்திக்க சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த உலக வாழ்க்கையை திட்டமிடல், இந்த உலக வாழ்க்கை அழகாக அமைத்துக் கொள்ளல், இந்த உலக வாழ்க்கையில் முன்னேற்றங்களை திட்டமிட்டுக் கொள்ளல், இவைகளுக்காக இஸ்லாம் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்ற ஒரு வழிகாட்டலை சொல்லவில்லை. வழிகாட்டலே இல்லாமல் அதில் சிந்திப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு லாப நஷ்டங்கள் தெளிவாகவே என்ன செய்யும், அவர்களுக்கு தெரியும். லாப நஷ்டங்கள் என்பதை அவர்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுமையின் லாப நஷ்டங்களை பொறுத்தவரைக்கும் எவர் சிந்தனைக்கு இடம் கொடுத்தாரோ, சிந்திப்பதற்காக ஒரு இடத்தில் உட்கார்ந்தாரோ, சிந்திப்பதற்காக சில மணி நேரங்களை ஒதுக்கினாரோ, சிந்திப்பதற்காக தூக்கத்தை விட்டு எழுந்தாரோ, சிந்திப்பதற்காக சூழல்களை படித்தாரோ, அவரால் மாத்திரம்தான் மறுமை நாளுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ள முடியும். மறுமை நாளுடைய வாழ்க்கையில் தனது நிலையை எடை போட்டுக் கொள்ள முடியும். அதை வைத்து வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். யாக அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்தல் என்று குர்ஆனும் சுன்னாவும் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நான் அமைத்திருக்கிறேன். அது நீங்களாக கேட்ட வாழ்க்கை அல்ல, நீங்களாக அமைத்துக் கொண்ட வாழ்க்கை அல்ல, நீங்கள் இருக்கின்ற பூமி நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு சூழல் அல்ல, நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். சிந்தனை செய்தோ செய்யாமலோ உங்களுக்குரிய காலம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்வது போன்றிருக்கிறது தெரியுமா? சிந்தனை செய்யாமலே உங்களது வாழ்க்கை உங்களுக்கு கடக்கும். சிந்தனை செய்யாமலே நீங்கள் அதில் வாழத்தான் போகிறீர்கள். உங்களுக்குரிய உணவு உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்குரிய ஆடைகள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்குரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எதை சிந்தியுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தெரியுமா? எதையெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறேனோ அதை அல்ல. இந்த ஏற்பாடுகள் மூலம் எதை நான் உங்களுக்கு திணிக்கவில்லையோ அதனை, எதை திணிக்கல, இதன் மூலம் சொர்க்கத்துக்கு போவதா நரகத்திற்கு போவதா என்பதை தீர்மானிப்பது யார்? நாங்கள் தான். அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதை பயன்படுத்தி எந்த இடத்திற்கு நீங்கள் போக போகிறீர்கள், எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான்
குர்ஆனும் சுன்னாவும் அடிக்கடி சிந்தனை என்கின்ற பகுதியில் தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை முன்வைப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இன்று உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? வெள்ள ஓட்டத்தில் சருகள் எப்படி அடிபட்டு போகிறதோ அது போன்றுதான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு வச்சுக்கிறோம். எங்களை போனாலும் திசை திரும்பிட்டு போறது. அப்படி போற வழியில ஒரு பயான் நடக்குது, கேட்டுட்டு அப்படியே போறது. வணக்கம் உங்களுக்கு. இப்போ பயான் ஒன்று நடக்குதுன்னு வைங்களே, அப்படி போற வழியில ஒரு பயான் நடக்குது, ஒரு அரை ஹவர் ஃப்ரீ டைம் இருக்குது, கேட்கறது போறது. அதுல என்ன சொன்னாங்க, அதுல என்ன மாற்றம் தேவை என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் என்று உள்ளத்துல சொல்லும். நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு சிந்திப்போம். நாளைக்கு ஒரு வேலை ஒன்றைக்கு அவசரம், அதை முடிச்சுட்டு இது யோசிப்போம். ஒருவர் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக, ஒரு பொது வேலைக்காக தர்மம் கேட்கிறான். நாளைக்கு ஒரு செக் மாற வேண்டியிருக்குது, அதை முடிச்சுட்டு சிந்திப்போம். வணங்கிட்டானே. ஒரு பொது வேலைக்காண்ட ஒரு தர்மம் கேட்கப்படுது, நான் வீடு கட்டிக்கின்றேன், அதுல 2வது தட்டு முடிஞ்ச பிறகு சிந்திப்போம். அப்ப என்ன விளங்குது உங்களுக்கு? சிந்தனை செய்ய யாரும் தயாராக இல்லை. சிந்தனை செய்ய யாரும் தயாராக இல்லை. காரணம், அவரது அன்றைய வாழ்க்கை பிஸியாக இருப்பது. வணங்கிட்டா? அவரது அன்றைய நிமிஷம் பிஸியாக இருப்பது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலக வாழ்க்கை பற்றி எல்லாம் இஸ்லாம் சிந்திக்க சொல்வது. இது போய்கொண்டே இருக்கும். இந்த பிஸிக்கு மத்தியில், இந்த வேலைப்பளுவுக்கு மத்தியில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, என்னதுக்காக நான் இப்படி பாடுபடுகிறேன், எதற்காக நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், எதற்காக வேண்டி இப்படி நான் உழைக்கிறேன், எதற்காக வேண்டி நான் இப்படி போராடுகிறேன், இந்த நோக்கம் என்ன, எப்பொழுது நான் இறைவனை முறையாக வணங்குவது, எப்பொழுது நான் இறைவனுக்காக தர்மம் செய்வது, எப்பொழுது என்னில் மாற்றங்கள் வருவது என்ற சிந்தனைக்கு முதல்ல இடம் கொடுக்கணுமே. நிறைய பேர் மாறணும்னு நினைக்கிறாங்க, மூளையிட ஒரு ஓரத்தில் அது இருக்குது. எது? மூளையிட ஒரு ஓரத்தில் நான் மாறணும் அப்படின்னு ஒரு துளியில இருக்குது. ஆனா அவருக்கு மாறுறதுக்கு டைம் இல்லை. மாறுறதுக்கு டைம் இல்லை. அவ்வளவு பிஸி. தொழில பிஸி, ஊடு கட்டுறதுல பிஸி, படிப்பு வைக்கிறதுல பிஸி, கடனை முடிக்கிறதுல, எல்லாம் உலக விஷயத்துல சரியான பிஸி ஆகிக்கிறாரு. இது அவருடைய உள்ளத்துல அவர் சொல்லாமலே வச்சுக்கிற என்ன தெரியுமா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வோம், மாறுவோம். அது எப்ப முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 55, 60, 64வது வயசுல கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே, அப்ப தொழுவாரு. கொஞ்சம் அப்பயும் அந்த பிளானிங் இல்ல, அப்ப தொழுவாரு, அப்ப நோன்பு பிடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு கட்டம் எல்லா மனிதர்களும் ஒதுக்கி கண்டிக்கிறாங்க. ஆனால் இது எப்ப மாறும் தெரியுமா? இந்த நிலை மாறணும்டா ஒரு அவர் எங்களோட வாழ்க்கையில சிந்திக்கிறதுக்கு ஒரு கிழமைக்காவது ஒதுக்கணும். இருந்து சிந்திப்பது உண்டா? கொஞ்ச நேரம் இருந்து நான் எப்படி வாழ்கிறேன் என்று சிந்திக்கின்ற வளமை எங்களுக்கு உண்டா? இல்லை சகோதரர்களே. இதனால் எங்களுக்கும் மார்க்கத்துக்கும் இடையிலும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருப்பதை பார்க்கிறோம். எண்ணங்களில் இஸ்லாம் இருக்கிறது. எல்லார்ட்டையும் கேளு பாருங்க பாப்போம். நல்ல விஷயங்களை மறுக்க யாரும் தயாராக இல்லை. நல்ல விஷயங்களை செய்வதை மறுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. எல்லாரோட எண்ணங்கள்ல இஸ்லாம் இருக்குது. செய்யறதுக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் இடையில பெரிய ஒரு 20 வருஷ இடைவெளி ஒன்று இருக்குது. அதை செயல்படுத்துவதற்கும் அந்த எண்ணங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருப்பதை பார்க்கிறோம். இதனால் என்ன கவலை தெரியுமா? இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தில் நல்லெண்ணம் இருந்தும் கூட சுயநலம் மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். சோர்வு மனப்பான்மை சமூக ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். மார்க்கத்தை முற்படுத்தல் என்பதிலிருந்து நிறைய பேர் பின்வாங்குவதை பார்க்கிறோம். மார்க்க கண்ணியம் அடையாளங்களை ஒரு அகௌரவமாக நினைப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம்? எல்லாம் இந்த பொருளாதார நோக்கத்தை கொஞ்சம் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதற்கு தயார் இல்லை என்பதனால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு முஃமினன் வ யும்சி காஃபிரா வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா யபிஉதுனஹு பிஅர்லின் மினத் துன்யா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலம் ஒன்று வரும், காலையில் முஃமினாக இருப்பவர் மாலையில் காபிராக மாறுவார். மாலையில் காபிராக இருப்பவர் காலையில் முஃமினாக இருப்பவர் காலையில் காபிராக மாறுவார். ஒருத்தருக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஒரே ஆள் தான் காலையில முஸ்லிம், அந்திக்கு காபிராகிறார். மறுபடி காலையில முஸ்லிம், அந்திக்கு முஸ்லிமா இருக்கிறாரு, காலையில காபிராகிறார். என்ன காரணம்? மார்க்கத்தில் அவர் எங்க போறாரு வாராட்டெல்லாம் தெரியும். அவருக்கு ஒன்று மட்டும் தெரியும், யபிஉதுனஹு பிஅர்லின் மினத் துன்யா. ஒரு உலகத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்பார். உலகத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடிய, நான் இதுல இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறேனா இல்லையா, வெளியே போறேனா வாரனா என்பதை பற்றி அவருக்கு முக்கியம் இல்லை. எனது பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், இன்ஷா அல்லாஹ் மாறுவோம். எப்படி முடிப்போம்? முடிச்சிட்டு மாறுவோம். யாருக்கும் அதான் சொன்னே, எண்ணங்கள் நல்லா இருக்குது, நான் நல்லா வாழணும் என்ற எண்ணங்கள் இருக்குது, மார்க்கத்தோடு இருக்கிற எண்ணம் இருக்குது. இந்த கல்யாண பிரச்சனையை முதலா முடிச்சிருவோம், மகளோட பிரச்சனையை முதலா முடிச்சிருவோம்,
வீட்டு பிரச்சனையை முதலா முடிச்சிருவோம், பிசினஸ் பிரச்சனையை முதலா முடிச்சிருவோம், கடை பிரச்சனையை முதலா முடிச்சிருவோம், அதுக்கு பிறகு மாறுவோம். அப்ப எல்லா பயானும் கேட்காலும் எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணி. எதுல? அதுக்கு பிறகு மாறுவோம் இடத்துல. எங்க வச்சுக்கிறாங்க தெரியுமா? நான் கேட்ட இந்த தலைப்பெல்லாம் மாற வேண்டிய தலைப்பு தான். இந்த 20 வருஷ பிரச்சனை முடிஞ்சு 21ஆம் வருஷம் மாறுவோம். சிந்திக்க யாரும் ரெடி இல்லை. கொஞ்சம் நின்று நாளைக்கு நான் மவுத்தாகினா என்ன, இந்த செகண்ட் நான் மவுத்தாகினால் என்ன, நான் என்னென்ன வேலைகள் எல்லாம் முடிக்க நினைக்கிறேனோ அதை முடித்து விட்டு போவேனா அல்லது முடிக்க முந்தி போவேனா, என்ன உத்தரவாதம்? தயாரில்லை. ஒரு செகண்ட் இருந்து சிந்திக்க தயாரில்லை சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே முஸ்லிம்களுடைய முக்கியமான பண்பாக சொல்கிறான், வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி படைக்கப்பட்டவைகளை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். எப்படி எப்படியெல்லாம் சிந்திப்பாங்க தெரியுமா? நின்று கொண்டு, சாய்ந்து கொண்டு, படுத்த வண்ணம் அவர்கள் சிந்திப்பார். சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும். அப்படியே சிந்திச்சா என்ன முடிவு வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதன் தலையணையில் சாய்ந்து கொண்டு, நான் இப்படி உழைக்கிறேனே, இப்படி கஷ்டப்படுறேனே, ஓடி ஆடுறேனே, என மனசுல ஒரு நிம்மதி இல்லையே, அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியெல்லாம் படைச்சது இதுக்கு மட்டும்தானா என்று கொஞ்சம் ஒரு அரவரம் யோசிக்க ஆரம்பிச்சானவங்களே, கடைசி என்ன வார்த்தை வரும் தெரியுமா? சுபஹானக ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், இவைகள் அனைத்தையும் நீ விளையாட்டாக படைக்கவில்லை, வீணுக்காக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃப ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், உங்களை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் நாங்க படைச்சோன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். சும்மா டைம் போக்குக்காக வேண்டி படைத்தோம் என்று நீங்க நினைக்கிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த முன்னுரை எதற்கு தெரியும்? நம்ம கொஞ்சம் எங்கட உள்ளங்களுக்கும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவைகளுக்கும் இடையில் ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு நிமிடம் நாங்கள் சிந்திக்க மறுப்பதுதான் காரணம். எதையும் தள்ளி போடுவது, எதையும் பிற்போடுவதுதான் காரணம். அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று என்ன, அதாவது அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா அஸுர்துமுல் மகாபிர், அதிகமாக தேடுதல் என்கின்ற அந்த எண்ணம் எங்களை அதாவது பராக்காக்கி கொண்டே இருக்கிறது, கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும், கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொன்னேனே, இந்த மனப்பான்மையால், இந்த ஆடம்பர மனப்பான்மையால் என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? உள்ளத்தில் எல்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறானே அவனது உள்ளத்திலும் இந்த சமுதாயத்தை பார்த்து ஒரு சோர்வு, அது மாத்திரமல்ல சமூக சோர்வு, தனிப்பட்ட மனிதன் சுயநலம் என்று எல்லாம் மிதமிஞ்சி போயிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆகிட்டு தெரியுமா? இஸ்லாத்தை செய்யறது கொஞ்சம் அகௌரவம் மாதிரி சில விஷயங்கள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் அப்படின்னு ஆர்டர் போட்டிக்கிறாங்களா இல்லையா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள தாடியை வளர்க்கிறது அகௌரவம். அவருக்கு, அவர் மார்க்கப்பட்டுள்ளவர், விளங்கிட்டா? யூனிவர்சிட்டி முடிஞ்சிட்டு என்ன செய்வோம்? வளர்ப்போம். யூனிவர்சிட்டி தடையெல்லாம் இல்லை, தடை இருக்கிற இடத்துல ஒரு ஆள் தடுமாறுறான்னு வைங்களேன், அது 2வது கட்டம். இந்த மனோநிலை எங்க போய் விட்டுருக்கேன்னு சொன்னால், ஒரு படிச்சவங்களுக்கு மத்தியில தாடியை வளர்த்துட்டு இருக்கிறதா? இது ஒரு பாபேரியன் காலம் என்று நினைக்க மாட்டாங்களா? முடிச்சிட்டு என்ன செய்வோம்? நாங்க வளர்ப்போம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? நீங்க கையை வாஷ் பண்ணவானா, எடுக்கவானா, சாப்பிட்டு முடிந்தவன் உங்கள் விரல்களை சுவைக்கும் வரைக்கும். ஹோட்டல்ல பேத்துட்டு சுவைக்க ஒரு மாதிரி என்ன நினைப்பான்? ஆனா அவன் ஆல்கஹால் போத்தல, என்னது சாராய போத்தல முன்னால வச்சு குடிக்கிறான், அதை சிகரெட்டை முன்னால அடிக்கிற போட் போட்டிருந்தோம், அதை பத்தி அவன் கணக்கு எடுக்கிறான். இல்ல, நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் அங்க சொன்ன அந்த விரலை சுவைத்தல் என்ற சுண்ணாவை செய்யறது அகௌரவம். ஏன் அகௌரவம் சொல்லுங்க? நாங்க கொஞ்சம் புறவு செய்வோம். எத்தனையோ வட்டிக்கு எடுத்துட்டு இது விரல் சுவைக்கிறதான முதலாவது அப்படி என்று என்னது, அப்படி உள்ளத்துல எல்லாமே பிற்போடுகின்ற தன்மையால கஷ்டம். நிறைய பேர் என்னது, அபாயா போடத்துக்கு விருப்பம், ஆனா வெறும் பிளேன் அபாயா போட்டா என்ன நினைப்பாங்க? நம்மகிட்ட வசதி இருக்குதா இல்லையா? இவ்வளவு வசதி இருக்குது, இதுல நம்ம அபாயால காட்டணுமா இல்லையா கொஞ்சமாவது? அப்போ ஒரு 3000 ரூபாய் அபாயா ஏழைகளுக்கு, 2500 ரூபாய் அபாயா ஏழைகளுக்கு, எனக்கு ஒரு 10,000 அபாயா இருந்தா தான் ஏண்ட வசதி அதுல விளங்கும். இருக்குதா இல்லையா? எம்ப்ராய்டிங்குக்கு 50 லட்சம் செலவழிச்சு தைரியமா மெஷினை இறக்கலாம் ஸ்ரீலங்காக்கு. அப்பதான் அது ஆடம்பரம், தரஃப். இன்றைக்கு மாறி இருக்கிறது என்ன தெரியுமா? மார்க்கத்தால் கண்ணியம் தேடுகள் என்ற மன உணர்வுகள் குறைவு. எல்லாத்தையும் வச்சு உலகத்திற்காக மார்க்கத்தை விற்றல் என்ற நிலைமை ஆகிக்குது. உங்களுக்கு தெரியுமா? அபாயா தயாரிக்கிற யார் தெரியுமா? அதாவது ஆச்சரியமா இருக்குது, இத்தாலியில ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு யூத பெண்மணி, பெரிய கம்பெனி, கூடுதலாக இறக்குமதி செய்யறது ஒரு யூத கம்பெனில இருந்து அவங்க புதுசா அறிவிக்கை உடுத்திக்கிறாங்க. என்ன தெரியுமா? நாங்க இப்ப
அதாவது விளையாட்டுக்கு ஏத்த மாதிரியான அபாயாவோட தயாரிக்க போறோம். விளையாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அபாயா. அப்ப அது வரவேற்கிறாங்க முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கினது. நல்ல ஐடியா, நல்ல ஒரு முயற்சியை நீங்க செஞ்சுட்டு வாரீங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. என்ன விளங்குது உங்களுக்கு? இங்க யாரும் என்னது அல் இஹ்திஸாஸு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின்